கிருஷ்ணா யாதவ சேவா சங்கம் நடத்தும் முப்பெரும் விழாவிற்கு என்னை அழைத்த இந்த சேவா சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த கிராம யாதவ மக்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திட்டு இருக்கும் அகிலா கண்ணன் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் கிருங்காக்கோட்டை, மற்றும் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் தலைவர் அண்ணன் நாசை ராமச்சந்திரன், யாதவர் பேரவையின் முன்னாள் தலைவர் அண்ணன் ஜிஜி கண்ணன், மற்றும் அண்ணன் பன்னீர்செல்வன் அண்ணன், அண்ணன் செல்வண்ணன், மற்றும் இங்கே அமைந்திருக்கும் அனைத்து என் உறவுகளுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது இந்த யாதவர்களுடைய அரசியல், அரசு துறை, இந்த ரெண்டுலேயும் அதிகாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் அந்த எழுச்சி மாநாடு வெற்றின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே அந்த நோக்கமே அதுதான். கண்ணனை சொன்ன மாதிரி அமைப்புகள் பலவாறு இருந்தாலும் எல்லா அமைப்புகளோட ஒரே நோக்கம் யாதவ மக்கள் அதிகாரத்திலையும் வரணும், அரசு துறை ரெண்டுலேயும் அதிகாரத்தில் நம்ம உட்காரணும்னு. உங்கள் சிவகங்கை மாவட்ட சேர்மன் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு வெள்ளந்தியான மக்கள்ங்கிறத உரைக்க சொல்லிட்டு இருந்தாரு. அதனால தான் இந்த நிகழ்ச்சியிலையும் அனைத்து சமுதாய மக்கள் நாட்டாமையும் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்கள் நாட்டாமையும் கூப்பிட்டு கௌரவிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு யாதவ அமைப்பு நடத்தும் நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் அனைவரையும் நாங்கள் ஒன்றாக தான் பார்க்குறோம். அனைவருக்கும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நாங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஜாதி யாதவர் ஜாதி. அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் ஒரு யாதவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க, அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து. இந்த தமிழ்நாடு முழுவதும் உள்ளது இந்த ஒரு உதாரணமே போதும். யாதவர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள் தான். அதனால நீங்கள் அரசியலில் அதிகாரத்துக்கு வரணும். அண்ணன் சொன்ன மாதிரி நம்மகிட்ட களவு இல்லை, அது இல்லைன்னு நம்ம சகோதரி ஆதிரா சொன்ன மாதிரி கேட்கவும் மாட்டோம். அப்போ யார் கொடுப்பா? கிருஷ்ணரா நமக்கு கேட்காம கொடுக்கறதுக்கு இன்னைக்கு உள்ள அரசியல்வாதிகிட்ட நீங்கள் கேட்டு முட்டினா தான் கிடைக்கும். அது கிருஷ்ணர் கடவுள், அது வேற. நீ கேட்காட்டாலும் தேவை அறிஞ்சு கொடுத்தாரு. இப்போ காலங்கள் கலிகாலமாக ஆயிடுச்சு. அதனால நீ கேட்கணும், முட்டினா தான் பெற முடியும். அரசியல் கட்சிகள் நீங்கள் எதில் வேணாலும் இருந்துட்டு போகலாம். அந்த சேர்மன் சொன்ன மாதிரி பன்னீர்செல்வன் அன்னைக்கு விலை போகலை. உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு என்றைக்குமே உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருப்போம். இதுக்கு எல்லாருக்குமே தெரிகிறது. அண்ணன் வெளிப்பற்றியாக அந்த மேடையிலே சொல்லிட்டு போனாங்க. இந்த உதாரணம் நம்ம அதிகாரத்துக்கு வரணும். நம்ம இருக்கிற இடத்துல கேட்போம். நம்ம எல்லாருக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறனால நம்மளோட உரிமையை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றிணையணும். இன்னைக்கு பாருங்க, இந்த மருத்துவ சேவையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம நம்ம இடத்துக்கு மட்டும்தான் செய்யணும் இல்லை, அனைவருக்கும் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அன்னைக்கு உட்காந்து இந்த நிகழ்ச்சி இந்த கிராமத்தில் அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இது அமைப்புகள் பலவாறு இருந்தாலும் நம்மளோட ஒரே நோக்கம் அரசியல், அரசு துறையில் அதிகாரத்துக்கு வரணும். முடியலையா தொழிலில் நல்ல முன்னேறிவாங்க. அதுக்கும் உதாரணமாக இந்த கிராமம் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தொழில் ரீதியாக அவ்வளோ பேர் வெளியூரில் போய் இருந்தாலும் இன்னைக்கு அருமையாக உங்கள் கிராமத்தையும் வெளியூரில் இருக்கவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் போய்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த கோகுல கிருஷ்ண யாதவ சேவா சங்கம் நடத்தும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.